ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு உங்கள் வினோத் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்சி டிஜிட்டல் சேவாவில் டிஜிபேவை வந்து எப்படி லாகின் பண்ணுறது, அதில் இருக்க ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, அதுக்கு வந்து உங்கள் சிஸ்டமில் வந்து டிஜிபே அப்படின்ற ஒரு ஆப் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும், அதாவது டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட ஸ்டோர், அதாவது மைக்ரோ ஸ்டோர் இல்லை எந்த ஸ்டோர் வந்து உங்களோட கம்ப்யூட்டரில் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த ஆப் ஸ்டோர், ப்ளே ஸ்டோர் மாதிரி உங்களோட பிசியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டோர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டிஜிபே வந்து என்ன பண்ணணும், டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ வேணும், எப்படி இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கான தனி வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டிஜிபேல எப்படி லாகின் பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். உங்களோட சிஎஸ்சி ஐடி வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த சிஎஸ்சி ஐடியை என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு இமெயிலில் வேணுமா இல்லை ஃபோனில் வேணுமா இல்லை ரெண்டுமே வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ உங்கள்கிட்ட எது கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை நம்ம நான் கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து ஃபோன் நம்பரை வந்து கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா நம்மளோட ஃபோனுக்கு வந்து ஒரு ஓடிபி போகும். போனதுக்கப்புறம் அதை என்ட்ரு பண்ணணும். அதே மாதிரி திரும்ப என்ன காமிக்கும், இதேமாதிரி ஷோ ஆகிட்டு அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஆத்தென்டிகேட் அப்படின்றத நம்ம என்ன கிளிக் பண்ணணும். ஆத்தென்டிகேட் பண்ணதுக்கப்புறமா தான் என்ன ஆகும், அந்த டிஜிபி வந்து உங்களுக்கு வந்து லாகின் பண்ண முடியும். ஸோ இப்போ என்ன பண்ணிடலாம், ஆத்தென்டிகேட் அப்படின்றது பண்ணியாச்சு. ஸோ பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் டேப்குள்ளே வந்து நியூவாக வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டேப் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேப்பில் தான் நம்மளோட டிஜிபேயோட எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து இருக்கும். என்னென்ன இருக்கும், அந்த ஏஇபிஸில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது ஆதார் கார்டு வச்சு காசு எடுக்கிறது, காசு கொடுக்கறது, அதே மாதிரி பேலன்ஸ் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறது, மினி ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்குறது, நம்மளோட சிஎஸ்சி அந்த டிஜிட்டல் சேவாலேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ், இல்லை இந்த அக்கௌண்ட்லேருந்து சிஎஸ்சி ஐடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், இதில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஆதார் கார்டிலேருந்து காசு எடுக்கிறது, காசு போகிறது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத வந்து பார்த்துடலாம். ஸோ அதில் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆதார் நம்பரை ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மளோட ஃபோன் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கான பேஜ் வந்து என்ன ஆகும், இந்த உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வைக்க சொல்லும். அதை என்ன பண்ணணும், கஸ்டமரோட ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்கேன் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா உங்களோட மணி எவ்வளோ இருக்குது, எவ்வளோ ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் காமிக்கும். ஸோ காமிச்சதுக்கப்புறமா என்ன தெரியும், இதில் வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு இஷ்யூ இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக டிஜிட்டல் உங்கள் மேனேஜருக்கே ஃபோன் பண்ணி கேட்கலாம். இல்லைனா டிஜிட்டல் பேவோட கஸ்டமர் சர்வீஸ் கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஈஸியான இங்கிலீஷ்லேயோ இல்லைனா வந்து உங்களுக்கு எது விருப்பமோ தமிழ்லையோ ரெண்டுமே எனக்கு அவைலபிள் இருக்குது. எந்த ஒரு இஷ்யூனாலும் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி நீங்கள் இந்த டைமில் வந்து இது பண்ணுங்கள், ஸோ இந்த ஸ்டெப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் வரும், இல்லை நீங்கள் இந்த டைமில் இந்த இஷ்யூக்கு நீங்கள் மேனேஜரை தான் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுப்பாங்க. ஸோ அதுக்கேற்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அவங்கள காண்டாக்ட் பண்ணி நிறைய கேட்டுக்கலாம். ஏன்னா எல்லா இஷ்யூவும் எல்லாருக்கும் தெரியும் அப்படின்றது இல்லை, ஒரு இஷ்யூ நம்மளுக்கு வரும்போது தான் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்றது தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அப்படி தெரியாத பட்சத்தில் நான் உங்களுக்கே வந்து மெசேஜ் பண்ணுவேன். ஸோ இதை வந்து நீங்கள் கஸ்டமர் கேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம், கஸ்டமர்ஸ் யாருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து பண்ணியாச்சு. என்ன ஆச்சு, நம்மளோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வந்து வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணி உங்களோட கஸ்டமர்ஸ்க்கு இந்த பேமெண்ட் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாச்சி, யாராக இருந்தாலும் ஒரு காசு எடுக்கிறோம், காசு கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு ப்ரூஃப் கேட்பாங்க. ஸோ அதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ இதை நீங்கள் பண்ணலாம், பிரிண்ட் பண்ணி அவங்ககிட்ட தாராளமாக கொடுக்கலாம். ஸோ இது என்ன அப்படின்னா, விஎல்இ வாலெட்டோட டாப்அப் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சிஎஸ்சி ஐடி வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்ட்ரு பண்ணி இந்த வந்து ப்ரொசீட் அப்படின்றது கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றத கேட்கும். எந்த டைப்பில் வந்து எடுக்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே கேட்டுட்டு ப்ரொசீட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன ஆகும், ஸ்டெப்ஸ் வரும். ஸோ வந்ததுக்கப்புறமா நம்மளோட சிஎஸ்சி ஐடியிலேருந்து இதுக்கு என்ன ஆகும், இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண முடியும், இந்த அக்கௌண்ட்டில் காசு எடுக்கிறது, போடுறது, அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம். வந்து நீங்கள் டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்து அதில் என்ன பண்ணுவோம், வாலெட் டாப்அப் பண்ணுவோம். பட் இதில் வந்து சிஎஸ்சி ஐடியிலேருந்து தான் என்ன பண்ண முடியும், இந்த டிஜிட்டல் பேக்கு வந்து
டாப்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட டவுட்ஸ் எதுனால கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை எந்த கமெண்ட்னாலும் நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டேன். மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். டவுட்ஸ் இருக்குது, வேறு இது சம்மந்தப்பட்டது இல்லை அப்படின்னாலும் வேறு ஒரு ஸ்கீம் அப்ளை பண்ணணும், வேறு ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணணும், கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப், ஒரு அப்ளிகேஷன் போடுறது, அதே மாதிரி இந்த எக்ஸாம்ஸ்க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன், அதுக்கான ஸ்டெப்ஸ் எதுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுட்டு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு புதில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் உங்கள் வினோ.